இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ற விட்ஜெட் பேர் வந்து கலர்ட் பாக்ஸ். கலர்ட் பாக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய கத்துக்கிற வீடியோவா இருக்காது. ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர்ல ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ற மாரி தான் இருக்கும். வித் ஹைட் குடுத்தாலே இது நார்மலா எப்படி பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணா நம்மளுக்கே தெரிஞ்சிரும். ஸோ இப்போ எப்படி கிரியேட் பண்ணலாம்? சிம்பிள் கலர்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ரிட்டர்ன் கான்ஸ்டன்ட் சென்டருக்குள்ள என்ன போடணும்னா, சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இந்த சைல்ட் எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும்னா, ஒரு கண்டெய்னரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ வந்து இது எனக்கு ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இந்த கண்டெய்னருக்குள்ள எனக்கு சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானு சொல்றேன். ஸோ என்ன நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கண்டெய்னர் வந்து சில பல கலர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்றேன். ஸோ கலர்ஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து ஆரஞ்ச் சென்ட் அப்படி இருக்கணும்னு சொல்லி குடுக்குறேன். இது என்னோட கலர் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ கலர் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி, இது வந்து நம்ம இப்படிதான் வந்து நார்மலா நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணுவோம். பட் இந்த கண்டெய்னர்ல இப்ப நம்ம பாக்ஸா கிரியேட் பண்றதால, பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுக்கணும். ஸோ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாரி இந்த கண்டெய்னர்ல பாக்ஸ் குடுக்கணும். ஸோ வந்து இந்த பாக்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா, கலர்டு பாக்ஸா இருக்கும். ஸோ CO கலர்டு பாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ கலர்டு பாக்ஸ்க்குள்ள கலர் குடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன போடணும்னா, சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். இந்த சைல்ட்ல வந்து எனக்கு வந்து சைஸ் பாக்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ சைஸ் பாக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு குடுக்குறேன். அந்த சைஸ் பாக்ஸோட விட்த் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, 100 இருக்கணும்னு சொல்றேன். ஸோ ஃபாலோயிங் தட் ஹைட்டும் வந்து எனக்கு 100 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து சைஸ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ சைஸ் பாக்ஸ் எது குடுக்குன்னா, அந்த பாக்ஸோட சைஸ் வித்தும், ஹைட்டும் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றதும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருப்போம். பட் கண்டெய்னர் கூட போடாம நார்மலா வந்து ஒரு கலர்டு பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இந்த மாரி சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ரன் பண்ண பிறகு நம்மளோட அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ வந்து இதோட ஹைட்ட நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ வந்து இங்க நான் 200 குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணாம கலர்ட் பாக்ஸ் ரெடி பண்றது.